ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் பாக்யராஜ், இயக்குனர் பாக்யராஜ் அவர் காலமாகி 2 நாட்கள் ஆகின்றது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்ந்த பாடு கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஒரே மகளாக இருக்கக்கூடிய சரண்யா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொத்து மதிப்புலேருந்து ஒரு பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லப்பட்டாலும், மற்றொரு தரப்பினர் அவங்களுக்கு எந்த ஒரு சொத்து மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான சிலர் கருத்து தெரிவித்து வராங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய மகளுக்காக இந்த சொத்துக்கள் போகணும் அப்படின்னு பாக்யராஜ் சொல்லியிருக்காராம். அது என்ன அப்படிங்கிற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இறப்பதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு கடைசியாக கால் பண்ணி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத சாந்தனு ஓப்பனாக பேசியிருக்காரு. அது பற்றிய தகவலும் இணைந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் பாக்யராஜ் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய முதல் மனைவி இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2வது மனைவியாக காதல் திருமணம் பூர்ணிமா அவர்களை செய்துக்கிட்டாரு. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 குழந்தைகள். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாந்தனு, அடுத்து பாரிஜாதம் அப்படின்னு பாரிஜாதத்தில் அறிமுகமான சரண்யா அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா செல்ல குழந்தைகளாக வளர்க்கப்பட்டாலும் சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் படங்களை கூட அவர் இயக்கியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தனு ஓரளவுக்கு திரை உலகத்தில் பிரபலமானாலும் பாக்யராஜ் அளவுக்கு திரைத்துறையில் அவர் வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய நிறைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியில் தான் முடிஞ்சது. சில படங்கள் ஓரளவுக்கு பேசப்பட்டாலும் அவர் அதிக அளவில் திரைத்துறையில் சாதிக்கலை. ஆனால் தன்னுடைய மகளையாவது திரை உலகத்தில் பிரபலமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாரிஜாதம் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கியிருந்தார். அதில் தன்னுடைய மகளான சரண்யாவை நடிக்க வச்சார். ஆனால் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெரிய அளவில் வெளியில் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதற்கு பிறகு சரி ஓகே, இந்த படத்தில் இல்லைனாலும் அடுத்தடுத்த படங்களில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க பார்த்தீங்க, அதாவது சரண்யா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காதலில் விழுந்தாங்க. தன்னுடைய காதலனை தேடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே தெரியாமல் வெளிநாட்டுக்கு செஞ்சுருந்தாங்க. அந்த விஷயம் அப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்யராஜும் அவருடைய குடும்பத்தாரும் தன்னுடைய மகள் மீது ரொம்பவே கோபமாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காதல் விவகாரம் தோல்வியில் முடிஞ்சதால் அவங்க மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோடு இணைஞ்சாங்க. தன்னுடைய மகள் மீண்டும் தன்னிடமே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் மறுபடியும் சரண்யாவை இணைத்து கொண்டு அவங்களுக்கு ஒரு திருமணத்தையும் நடத்தி வச்சிருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பார்க்கும் பொழுது தன்னுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 200 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடி ரூபாய் தன்னுடைய மகளுக்கும் ஒரு பெரிய பங்களா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொத்து மதிப்புகள் அந்த பங்களாவுடைய மதிப்பு எவ்வளோன்னு தெரியல, ஆனால் சொத்தில் பார்த்தீங்கன்னா 50 கோடி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தன்னுடைய மகளான சரண்யாவுக்கு சென்றடையும் அப்படின்னு பாக்யராஜ் சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு சேரக்கூடிய அந்த சொத்து அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புறம் தன்னுடைய மகளுக்கான சொத்து மதிப்பு செல்லும் அப்படின்றதுல தன்னுடைய மனைவியான பூர்ணிமாவும் சரி, அண்ணனான சாந்தனுவும் சரி இதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கலை. தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தனு ஒரு விஷயத்தை பகிர்ந்து பேசியிருந்தார். அதாவது அவர் தந்தை இறப்பதற்கு முன்பாக என்கிட்ட தான் கடைசியாக அவர் பேசியிருந்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதிலும் பார்க்கும் பொழுது கலைஞருக்கு பிறகு எப்போதுமே கையில் பேட்டு, பேப்பரு, பேனா ஆகியவற்றை தாங்கி அதிகமாக எழுதிய ஒரே கதாசிரியர் பாக்யராஜ் தான் அப்படின்னே சொல்லலாம். எப்போது சென்றாலும் தலை குனிந்து எழுதி கொண்டே தான் இருப்பாராம். அவருக்கு மியூசிக்கு, கேரம் போர்டு, புத்தகம் வாசிக்கிறது ஆகியவற்றின் மீது அடங்காத காதல் இருந்திருக்கு அப்படின்னு கவிஞர் பா. விஜய் நிகழ்ந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரெட் நூல் என்று
சேனலுக்கு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏன்னா திரை உலகத்தில் பெற்றெடுத்த என்னுடைய 2வது தாய், எனக்கு முகவரி தந்த என்னுடைய குரு பாக்யராஜ் சார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் வந்து 19 வயதில் கோபிசெட்டிப்பாளையத்தில் ராசுகுட்டி ஷூட்டிங்கின் போது அவரை முதலாக சந்தித்தேன். அவரிடம் இருந்த ஆளுமை, அன்பு மற்றும் பக்குவம் என்னை வந்து வியக்க வைத்தன அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் எழுதிய கவிதைகளை கொண்டு போய் அவரிடம் தந்த அதை அவர் வந்து ஒற்று கவனித்து எழுத்துக்களை கூட்டி மிகவும் நிதானமாக படிச்சுட்டு உன்னிடம் திறமை இருக்கு, இன்னும் பயிற்சி செய்தா கண்டிப்பா முன்னுக்கு வரலாம், என்னுடன் சென்னைக்கு வந்துடுறியா அப்படின்று முதல் சந்திப்பிலேயே கேட்டிருக்காராம். அவர் என்ன சென்னைக்கு அழைப்பாரு அப்படின்னு நான் கனவுலையும் நினைக்கல. சென்னைக்கு அழைத்ததோடு மட்டும் இல்லாம என்னை அவருடைய வீட்டிலேயே தங்க வைத்தது தன்னுடைய குடும்ப உறுப்பினரை போலவே அரவணைத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 33 வருடங்களுக்கும் மேலா எங்களுடைய குடும்பத்துல நடந்த அத்தனை முக்கிய நிகழ்வுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து கூடவே இருந்திருக்காராம். தன்னுடைய குழந்தைகள் பிறந்தது, குழந்தைகளுடைய பிறந்த நாட்கள், வீடு கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா, என்னுடைய பெற்றோருக்கு நடைபெற்ற 60வது கல்யாணம் அப்படின்னா எல்லாவற்றிலையுமே ஒரு குடும்ப உறுப்பினர் எப்படி முன்னின்று நடத்துவாரோ அப்படியேயும் எங்களை வந்து வளர்த்தெடுத்தாராம். கலைஞருக்கு பிறகு எப்போதுமே கையில் பேட்டு, பேப்பரு, பேனா ஆகியவற்றை தாங்கி அதிகமாக எழுதிய ஒரே கதாசிரியர் பாக்யராஜ் சார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுது சென்றாலும் தலை குனிந்து எழுது கொண்டே தான் இருப்பார். அவருக்கு மியூசிக், கேரம் போர்டு, புத்தகம் வாசிக்கிறது இதன் மீதெல்லாம் அலாதி பிரியம், அடங்காத காதல் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆருத்ரா படத்தின் மூலமாக டைரக்டராகவும் நடிகராகவும் மாறிய போது இதனால் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு பறிப்போய் விடுமோ அப்படின்ற ஒரு தாயின் உள்ளத்தோடு கவலைப்பட்டிருக்காரு. எந்த புது படத்தின் அறிவிப்பு வந்தாலும் அதில் பாடலாசிரியர் இடத்துல உன் பெயர் இருக்கிறதா என்றுதான் முதல்ல பார்ப்பேன். உன்னுடைய பெயர் இருந்தால் நிம்மதி அடைவேன். பாடல் எழுதுவதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுடாத அப்படின்னு அக்கறையோடு அறிவுறுத்தினார். என்னுடைய திரை உலக வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோர்வோ அப்படி இல்லைன்னா வெறுமையோ ஏற்படும் போது நமக்கு பின்னாடி ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார் அப்படின்ற தார்மீக ஆதரவாக அவர் தான் திகழ்ந்தாராம். அனைத்து துயரங்களையும் பொருளாதார இழப்புகளையும் கடந்து இந்த கதை இந்த காலகட்டத்து மக்களின் ரசனைக்கு பொருந்தவில்லை அப்படின்னு தோல்விகளை சாதாரணமாக கடந்து சென்று மாபெரும் தன்னம்பிக்கைவாதி அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக படங்களை ஒரு ஃப்ரேம் கூட நகராம ஒற்று பார்த்து தன்னுடைய மனதில் ஒரு பெரிய நூலகத்தையே வைத்திருக்காராம். எல்லாவற்றையும் விட ஒரு பேரிடியாக அமைந்த சம்பவம் முன்தினம் வந்து கோயம்புத்தூர் சென்று விமானத்தில் இறங்கிய போது நைட்டு 10 மணிக்கு பாக்யராஜ் சாரிடமிருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. எங்க இருக்கிறப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஐயோ கோயம்புத்தூர் போயிட்டியா, சரி நாளைக்கு சாயங்காலம் வா, உனக்கு ஒரு புது பொறுப்பை எடுத்து வச்சிருக்கேன், அதை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் மாலை நான் சென்னை திரும்பி சென்று பார்த்தபோது அவர் ஐஸ் பெட்டிக்குள்ளே கிடந்ததை பார்த்து கதறிட்டேன். பாக்யராஜ் சாருக்கு ஒரு சின்ன வருத்தமோ அல்லது வலியோ இருந்ததென்றால் அது தன்னுடைய மகன் சாந்தனுவை ஒரு பெரிய ஹீரோவாக்க வேண்டும், அவர் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் சாந்தனு மிகவும் திறமையான, பக்குவப்பட்ட, நல்ல பண்புகள் கொண்ட ஒரு நபர், அருமையான தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகனான சாந்தனுவுக்கு வந்து அவரை வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சில குடும்ப விவகாரங்களை வந்து அவர் சாந்தனு கிட்ட வந்து பேசியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சொன்னாலும், சொத்து மதிப்பு விஷயத்தை பற்றி அவர் வெளிப்படையாக சொன்னாலும் சில குடும்ப ரகசியங்களை பற்றி அவர் வந்து வெளியில் சொல்ல மறுத்து விட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும்.